வெரி குட் ஈவினிங் எவ்ரிவான். இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல என்னென்ன புதுசான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க ஷோக்குள்ள போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பரபரப்பான லைஃப்ல நம்மளால பாடிக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கோ இல்ல ப்ராப்பரா ஹெல்தியான ஃபுட் எடுக்கிறதுக்கோ நம்ம டைம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்பவே ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து எப்படி டாக்டருக்கு செலவு பண்ணாம நம்ம ஹெல்தியான முறையில நம்மள பாத்துக்கலாம் அப்படிங்கிறது யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால சாத்தியமாகும். இன்னைக்கு இந்த யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி தராங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க போலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த அப்பர் பாடியை ஸ்ட்ரெச் பண்ண போறோம். எப்பயுமே ஒரு லோயர் பாடி தனியாக பண்ணிட்டு இருக்கோம், அப்பர் பாடி தனியாக பண்ணுவோம். அப்புறமேட்டு முழுமையாக ஹோல் பாடி பண்ணுறதுக்காக எல்லாம் இருக்கும். இப்போ நம்ம இந்த அப்பர் பாடி மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஆனால் கால் வைக்கிற விதம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் ஒரு கால் மட்டும் இப்படி மடக்கிட்டு வஜ்ராசனம் மாதிரி நம்ம வைக்க போகிறோம். ஆனால் அந்த கால் மேலே நம்ம உட்கார போடுறது அந்த ஹீல் இப்படியே தான் இருக்கும். இன்னொரு கால் இப்படி எப்பயுமே கால் எப்படி வைப்போமோ அதே மாதிரி வைக்க போகிறோம். இப்போ இந்த கை பொசிஷன் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கை இந்த நல்லா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த இடது கை நல்லா இப்படி வச்சுட்டு வலது கையை மேல் நோக்கி தூக்கிட்டு காதை ஒட்டி அப்படியே இப்படி சைட் ஸ்ட்ரெச் இப்படி பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணும் போது இந்த தோள்பட்டை இப்படி இப்படி இருக்கக்கூடாது. தோள்பட்டை நல்லா இப்படி ஓப்பன் ஆகி இப்படி இருக்கணும். அப்போதான் இல்லைன்னா அந்த தோள்பட்டையில் வலி ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. வச்சுட்டு அப்படியே நல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த சைடில் இருக்கிறது நல்லாவே உங்களுக்கு இழுவுத்தன்மை ஏற்படும். அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் பண்ணிடலாம். கால் பொசிஷன் இப்போ இப்படியே இருக்கட்டும். இந்த பொசிஷன்லேயே தான் நம்ம கை மட்டும் மாற்றிட்டு பண்ண போகிறோம். அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர் நல்லா இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடது கையை மேல் நோக்கி தூக்கி காதை ஒட்டி அப்படியே சைட் ஸ்ட்ரெச். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இப்போ அப்படியே இந்த கால் பொசிஷன் மாற்ற போகிறோம். வலது கால் வஜ்ராசனம் மாதிரி வைக்க போகிறோம். ஆனால் கால் இப்படி தள்ளி வைக்க போகிறோம். ஒரு கால் இப்போ நார்மலாக வைக்கிற மாதிரி வைக்க போகிறோம். அதே மாதிரி தான் கால் பொசிஷனை மட்டும் மாற்றிருக்கோம். கை அப்படியே வைக்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். அப்படியே வலது பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த கால் பொசிஷன் வைக்கும் போது இந்த முட்டி எங்க இருக்கோ அந்த இடத்துல அந்த பாதத்தை வைக்கிற மாதிரி நம்ம கால் பொசிஷன் வச்சிருக்கணும். இப்போ இதுலயே அடுத்த பயிற்சி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் அதிகமா வரதுக்காக நம்ம பண்ண போறோம். இப்போ இடது கையை நம்ம கீழே இப்படி வச்சுட்டு வலது கையை இப்படி கொண்டு போகணும். இப்போ அப்படி நம்ம என்ன பண்ணணும், கையை பொசிஷன் அப்படியே மாற்ற போறோம். இடது கையை கொண்டு கீழே வச்சு இந்த முட்டியை அப்படியே சேர்த்து பிடிக்க போறோம். பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வலது கையை கொண்டு அப்படியே இப்படி ஸ்ட்ரெச் பண்ண. எந்த அளவுக்கு நம்மளால இப்படி கீழே போய் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ கீழே போகிறோமோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல நல்லாவே இழுவுத்தன்மை ஏற்படும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இப்போ இந்த பக்கம் கால் பொசிஷன் அப்படியே மாற்றும். இதுல வஜ்ராசனில் கால் வைக்கும் போது இந்த டோஸ் எல்லாமே ஃபுல்லா கீழ் நோக்கி அப்படியே இருக்கணும். இந்த மாதிரி சைட்ல இப்படி போகக்கூடாது. கீழ் நோக்கி இப்படி போகும்போது தான் இந்த ஆங்கிள் கிட்ட நல்லாவே நமக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கும். இப்படி வச்சுட்டு பண்ண போறோம். இப்போ வலது கையை கொண்டு இந்த முட்டியை டச் பண்ற மாதிரி வச்சுட்டு இடது கையை கொண்டு காதை ஒட்டி
வச்சு அப்படியே நல்லா ஸ்ட்ரெச். 1 2 3 4 5 6 7 8 9 10 வளர்த்திக்கலாம். இந்த ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால நம்மளோட அப்பர் பாடிக்கு வந்து நல்லாவே இதாகும். இந்த சைடில் இருக்கிற வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் வந்து இங்கே இருக்குது அது மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கம்மி பண்ணுறதுக்காக நம்ம இந்த இதை ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து செஞ்சுட்டு அப்படியே பொறுமையாக செஞ்சேன். இதே மாதிரியே வந்து கால் பொசிஷனையும் கை பொசிஷனையும் மாற்றி மாற்றி வந்து நிறைய ரவுண்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதேமாதிரி நம்ம கால் பொசிஷன் வைக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வஜ்ராசனம் வைக்கிறதுனால இந்த அப்பர் தை இந்த குவாட்சப்ஸில் வந்து நல்லாவே ஒரு இழிவுத்தன்மை ஏற்படும். அதேமாரி கால் வந்து இப்படி போகிறதுனால வைக்கிறதுனால நிறைய ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். இந்த ஸ்ட்ரெச்சில் இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்ட்ரெச்சஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம உடல் முழுக்க வந்து நல்லாவே தளர்வு அடைஞ்சிடும். அப்புறம் அடுத்த ஆசனா பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து சுலபமாக இருக்கும். இந்த பயிற்சி முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். ஒவ்வொரு நாளும் இந்த இங்கிலீஷ்ல பேசலாம் செக்மெண்ட்ல இவர் புதுசான நிறைய விஷயங்களை பிகினர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு இவர் சொல்லி கொடுக்க போற விஷயம் என்னங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், டென்சஸ், அதாவது காலங்கள்ன்ற விஷயத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த காலங்கள் அப்படிங்கும் போது நம்ம எப்படியெல்லாம் சொல்லலாம், நிகழ்காலம், இறந்த காலம், வரும் காலம், அதாவது எதிர்காலம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லலாம் இல்லையா? ஸோ ஒரு டென்ஸ், ஒரு காலங்கள் எடுக்கும் போது நம்ம கிட்ட எவ்வளோ கேட்டகரி ஆஃப் டென்சஸ் இருக்கு, 12 kinds ஆஃப் டென்சஸ் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? ஒவ்வொரு டென்சஸுமே நமக்கு என்ன பண்ணிக்கிட்டு தான் இருக்கு, ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஒவ்வொரு டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூல் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த ரூல் என்னதான் எப்படி இருந்தாலும், ஒரு சர்டைனிட்டி இருந்தாலுமே அதில் ஹைலைட் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தோம்னா அவருடைய ஆக்ஷன்ஸ் தான். ஆக்ஷன் வார்த்தைகள் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், கைண்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேட்டிவ்ஸுமே யூஸ் பண்ணுறோம். ஸோ என்னென்ன அஃபர்மேஷன்ஸ் வரும் அப்படிங்கிறது, அதாவது பாசிட்டிவ் அஃபர்மேஷன், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸுமே கொண்டு வரக்கூடியது தான். ஸோ ஒரு காலங்களை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட பேசுகிறவங்க கிட்ட, நமக்கு எதிர்க்க யார் என்ன பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்சிவ் கொடுக்கணும். நம்ம என்ன, அவங்க என்ன காலத்தில் பேசுகிறாங்க, நம்ம என்ன காலங்களில் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை நம்ம கரெக்டாக நம்ம கொடுக்குறோன்னும் போது அது கொஞ்சம் ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான வேர்ப், அதாவது இன்னைக்கான ஆக்ஷன் யாராக இருப்பாங்க, இன்னைக்கான ரூல் என்னவா இருக்கும், என்ன மாதிரியான டென்சஸ் எழுத போகிறோம், சென்டென்சஸ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ராகேட்டிவ் அஃபர்மேஷன். இன்ட்ராகேட்டிவ்னாலே ஒரு கேள்விகளாக கேட்கறது தான். நடக்குமா, நடந்திருக்குமா, வந்திருக்குமா, போயிருக்குமான்னு ஒரு கேள்விகளாக கேட்கக்கூடியது. ஸோ இன்ட்ராகேட்டிவ். ஸோ அதில் நம்ம எடுக்க போகிற வேர்ப் ஃபார்ம் V1, V2, V3. ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது கோ, கோனா போ. V2 வந்து வெண்ட், வெண்ட்னும் போது அந்த இடத்துல இருந்து அவங்க போயிட்டாங்க இல்லையா, அப்போ சென்றார். அதுக்கப்புறம் வந்து V3 வந்து கான், கான் வரும்போது சென்றன. அப்போ கோ, வெண்ட், கான், போனாங்க, அதாவது போ, இங்கேருந்து போ, சென்றார், போயிட்டாங்க, கான், சென்றன அப்படிங்கிற மாதிரி. ஸோ வேர்ப் ஃபார்ம் நமக்கு ஆக்ஷன் கிடச்சிருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் எழுதலாம், அதுக்கு முன்னாடி என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன சஜஷன். ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு வரலாம், சப்ஜெக்டில் கொடுக்கலாம். இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், நேமிங் பர்சன்ஸுமே கொடுக்கலாங்கிறது தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ரூல் எழுத போகிறோம். யாருடைய ரூலு, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ரூல். ஸோ அது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபியூச்சர்னால வில் ஆர் ஷல், ப்ளஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கண்டிப்பாக கொடுக்கணும் இல்லையா? ஸோ சப்ஜெக்ட், பர்ஃபெக்ட்னால ஹாவ், ஃபாலோட் பை. ஸோ வில் ஆர் ஷல் சப்ஜெக்ட், பர்ஃபெக்ட்னால ஹாவ். அதுக்கப்புறம் ஆக்ஷனுங்கிறதுனால V3, V3 which provides PP, past participle.
ஸோ இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லை கொஸ்டின் மார்க் போட்டும் க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு ரூல் ஃப்ரேம் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிள், ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது. ஸோ வில் எழுதியாச்சு. வில் ஆர் ஷால் எனிதிங். இங்கே இருக்கிற சப்ஜெக்டையும் கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்ட்ஸையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பொது முறையில் பி அப்படின்னு எடுக்கிறேன். பிங்கிறது நமக்கு என்னது, தேனீக்கள், ஹனி பீஸ் இல்லையா, தேனி. ஸோ வில் த பி அப்படின்னு எடுக்கிறேன். பி ஹாவ் கான். ஸோ வில் த பி ஹாவ் கான் அப்படின்னா அங்கேருந்து தேனீக்கள்லாம் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதையே நான் என்ன பண்ணுறேன், வில் த பி ஹாவ் கான் பை ஸ்ப்ரிங். ஸோ ஸ்ப்ரிங்குன்றது இட்ஸ் அ சீசன் இல்லையா. ஸோ கான் பை ஸ்ப்ரிங் அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, தேனி வசந்த காலங்கள் ஸோ போய் விட்டதா அப்படிங்கிறதையும் கொடுக்கலாம், இல்லை சென்றனவா இல்லை கொடுக்கலாம், இல்லை சென்று விட்டதா அப்படிங்கிறதையும் கொடுக்கலாம். ஸோ அப்போ அந்த ஸ்ப்ரிங் சீசன் வந்து போயிடுச்சா, எப்போ அந்த ஹனி பீஸ் இருக்கும் இல்லையா, ரொம்ப நம்ம ஒரு பர்டிகுலர் சீசனில் வந்து ஹனீஸ்லாம் நிறையா கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ அந்த பி அப்படிங்கிறது வந்து பி ஹாவ் கான் பை ஸ்ப்ரிங் அப்படின்னா, ஸோ தேனி காலங்கள் வந்து முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இதுக்கு ஆன்சர் எழுதுகிறோம், ஒரு பாசிட்டிவ்ல நம்ம ஆன்சர் எழுதுகிறோம் அப்படின்னா, த பி will have. So the bee will have அப்படின்னு இருக்கும்போது gone. The bee will have gone by spring. இதே நீங்க நெகட்டிவ்ல நம்ம எழுதலாம் அப்படின்னா, so the bee will not have. ஏன்னா நெகட்டிவ்ங்கிறதே which is indicate not have gone by spring. ஸோ அப்போ ஒரு கொஸ்டினாக கேட்கும் போது will the bee have gone by spring அப்படிங்கிறது அது போய் விட்டுருக்குமா அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு அப்படியே பாசிட்டிவ் ஆன்சர் எழுதும் போது will the bee, I mean the bee will have gone, போயிடுச்சு அப்படிங்கிறது. அதுவே will not have gone அப்படின்னா போயிருக்காது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அப்போது அந்த ஆன்சர் பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது நீங்கள் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடங்கள் தான். நார்மலாக பேசக்கூடாது போயிடுச்சா, இல்லை போகலை, இல்லை போயிருக்குமா அப்படிங்கிற மாதிரி 3 சவுண்ட் வேரியேஷன்ஸ் வருது இல்லையா நமக்குமே, அதுதான் அஃபர்மேஷன். பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ். ஸோ நம்ம இங்கே எழுதியிருக்கிறது வந்து இன்ட்ராகேட்டிவ் இல்லையா. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது தான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கான ஒர்க் ஃபார்ம் கோ, வெண்ட், கான் அப்படிங்கிறத வச்சுட்டு ஸோ நீங்களுமே ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், நிறையவே பண்ணுங்கள். அந்த ஹோம்ஒர்க் பண்ணுற சென்டென்ஸை பேசியும் பழகுங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்துல எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிறதே இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் புதுசா இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறது பார்க்கலாம் வாங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய ஃபேமிலி போட்டோ மூணில் கொண்டு போய் வச்சா எப்படி இருக்கும்? யாருமே போக முடியாத ஒரு இடம். ஆனா ஃபேமிலி போட்டோ இருக்குன்னு எல்லார்ட்டையும் சொல்லலாம்ல. அப்படி ஒரு பெருமையை வச்சிருக்கிறவர் யாருன்னா சார்ல்ஸ் டியூக் அப்படின்றவர் தான். இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் மூணுக்கு போகும்போது அங்க அவருடைய சின்ன ஃபேமிலி போட்டோ வச்சுட்டு வந்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் பரவலாக அப்போ பேசப்பட்டுச்சு. இதை ரொம்ப வெளிப்படையாகவும் அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் அப்போ அந்த கேமரால ரெக்கார்ட் பண்ணதையும் கொண்டு வந்து அவங்க ஃபேமிலிக்கு காட்டுறதா வச்சிருந்த அந்த ஃபுட்டேஜ் கூட லீக் ஆகி எல்லாரும் அதை பார்த்து அடடா செமையா பிரமாதம்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஈவன் ஒரு சில பேர் நிறைய விஷயங்கள் இதற்கு எதிர்ப்பாக சொன்னாலும் அவருடைய ஃபேமிலி போட்டோ இப்போ வரைக்கும் மூணில் இருக்கு அப்படின்றத யாராலையுமே மறுக்க முடியாது. 1972ல சார்ல்ஸ் டியூக் இந்த வேலையை பண்ணாரு. அந்த டைம்ல தான் இந்த எதிர்ப்பு, நிறைய பாராட்டுகள் அப்படின்னு பல விஷயங்கள் வந்துட்டு இருந்துச்சு. என்ன சொன்னாலும் இன்னும் அவருடைய ஃபேமிலி போட்டோ மூணில் தான் இருக்கு. ஆனா என்ன, இப்போ நீங்க மூணுக்கு போனா வெறும் வெள்ளச்சீட்டா தான் பார்ப்பீங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சோலார் ரேடியேஷன்ஸோடைய காரணமா வெள்ளை அப்படியே ஃபேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அங்க ஒயிட் கலர் இருக்கக்கூடிய எல்லாமே
ரொம்ப அதிகமான லெவலில் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோவும் அதே மாதிரி தான் வெள்ளையாக இருக்கும் இல்லையா, அது அப்படியே டோட்டலாக ஃபேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வேணால் அந்த ஃபோட்டோவில் தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த நிலைமையில தான் இப்போது சார்ல்ஸ் டூக்கோடைய ஃபோட்டோ அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. சர்ச்சில் நடக்கக்கூடிய வெட்டிங்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம்ல, நம்ம நிறைய ஃபிலிம்ஸில் பார்க்கும்போது கூட அங்கே வெட்டிங்க்கு வரவங்க ஒயிட் கவுனில் வருவாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான். ஒரு லென்த்தான காஸ்டியூமாக ஃபுல் ஒயிட்லேயே தான் அந்த பிரைட் வருவாங்க. ஆனால் முன்னாடி அப்படி கிடையாது. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய வெட்டிங்க்கு அவங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ, அவங்களுக்கு என்ன மாதிரியான காஸ்டியூம் பிடிச்சிருக்கோ அதை தாராளமாக போட்டுக்கலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வெட்டிங்குன்னு வந்துருச்சுன்னா அதுக்கு ஃபுல் ஒயிட்டில் ஒரு லென்த்தான காஸ்டியூம் தான் போடணும் அப்படின்றது வந்தது எங்கே இருந்துன்னா, குயின் விக்டோரியா எப்போ அந்த காஸ்டியூமை போட்டாங்களோ அதுக்கப்புறத்துலேருந்து வெட்டிங்குன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரைட் எல்லாருமே அந்த காஸ்டியூம் தான் போடணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கல்யாண பொண்ணு அப்படின்னா கண்டிப்பாக அந்த காஸ்டியூமோட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதுதான் ஒரு ராணி ஃபீல் கொடுக்கும். ஏன்னா ராணியே அப்படி தான் போட்டிருக்காங்க. இப்போ நீயும் என் ராணி தான் அப்படின்னு சொல்லி நானும் ராணி தான் அப்படின்னு சொல்லி மாறி மாறி அந்த ஒயிட் கலர் அப்படியே கொண்டு வந்தாங்க. அது வெட்டிங்குடைய ட்ரெடிஷனாகவும் மாறிடுச்சு. ஸோ முன்னாடி இஷ்டத்துக்கு போட்டுட்டு இருந்த கலர் அதுக்கப்புறமா வெட்டிங்னு வந்துருச்சுன்னா ஒயிட்டு தான்ப்பா அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்க. 2000 அதாவது 2000 யூஎஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நியூ மெக்சிகோ அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இப்படி ட்ரை ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, வறண்டு போயிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு டைம் இடி விழுந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் எரிஞ்சு காட்டு தீயாக பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி ஒரு வேளை நடந்துச்சுன்னா அந்த இன்சிடென்ட் நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. படப்படான்னு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதானே காட்டு தீயாக பரவுதுப்பா அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அது காட்டு தீ ரொம்ப வேகமாக பரவ ஆரம்பிக்கும். அதை அணைக்கிறதே கஷ்டம். அதனால தான் நம்ம ஏதாவது ஒரு காசிப் சொல்கிறோம்னா அது சீக்கிரமாக பரவிருச்சு அப்படின்னு சொன்னது காட்டு தீயாக பரவிருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்தளவுக்கு ரொம்ப வேகமாக பரவும். ஸோ இது அப்படி ஒரு வேளை ஆக்சிடென்டலாக நடந்துச்சுன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளாவே ஒவ்வொரு மரமாக கொளுத்தி விட்டு அதை அப்படியே ஓவராக எரியறதுக்குள்ளே அணைச்சிருவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ஒரு டீம் இதுக்காக இறங்குறாங்க. ஆனால் அவங்க கொளுத்தி விட்டதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட மரங்கள் பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு பெரிய காட்டுத்தீ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஈவன் ஒருவேளை நேச்சராகவே இடி இடிச்சு அப்படி பிடிச்சிருந்தா கூட அந்த அளவுக்கு தீ பிடிச்சிருக்காது. அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு தீ பிடிச்சி ஒரே ஆறா ஓடிச்சு அப்படின்னு சொல்லலாம். நெருப்பாரா அந்த அளவுக்கு அதிகமாக நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த காட்டு தீ கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போய் நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் சேதப்படுத்திருச்சு. இதனால கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய்க்கு மேல லாஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த கவர்மெண்ட்டுக்கு 8000 crores கிட்ட லாஸ் ஆச்சாம். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, அதர் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய பெயர்கள் எல்லாம் நம்மளுடைய லாங்குவேஜுக்கு மாற்றும் போது மேபி சோம்பேறித்தனப்பட்டு அந்த பேரை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் அதர் லாங்குவேஜில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தமிழ்லேருந்து கொண்டு போனது தான் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் இந்த மேங்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம மாம்பழம் மாங்காய் அப்படின்னு சொல்கிறோம், அவங்க மேங்கோ சொல்லுவாங்க. அதில் ரைப்டு மேங்கோ அப்படின்னா தனியாக பழுத்த பழம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அது வேற. ஓகே, இப்போ இந்த மேங்கோ அப்படின்ற அந்த பேரை மட்டும் எடுத்துப்போமே, இது நம்மளுடைய மாம்பழம் அதாவது மாங்காயிலிருந்து தான் கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா போர்ச்சுகீஸ் இங்கே வந்திருக்காங்க. அவங்க நம்ம இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய மாங்காயை சுவைச்சு பார்த்துருக்காங்க. மாம்பழமும் செம்மையாக இருக்குது, மாங்காவும் செம்மையாக இருக்குது, பேசாமல் இதை கொண்டு போய் நம்ம நாட்டில் வித்துற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நிறைய யூரோப் கண்ட்ரிகளில் இதை விற்கிறதுக்காகலாம் பிளான் பண்ணாங்க. அங்கே எடுத்துகிட்டு போகும்போது இதுக்கு என்ன பேர் வைக்கிறது, அவங்க மாங்காய்னு சொன்னாங்களா, நம்ம ஸ்டைலில் மேங்கோன்னு வைப்போம் அப்படின்னு சொல்லி மாங்காயிலிருந்து தான் மேங்கோ அப்படின்ற அந்த பேரை எடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா உலகம் முழுவதும் அது மேங்கோவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஈவன் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ஆல்ஃபபெட் சொல்லி கொடுக்கும்போது கூட எம் ஃபார் மேங்கோ அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த பெருமை தமிழுக்கு தான் சேரும். நல்லா படிக்கிற குழந்தைங்கள்லாம் ஏன் கெட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு சர்வே எடுத்திருந்தாங்க. அந்த சர்வேல நீங்கள் நான் எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா மொபைல் ஃபோனால் மட்டுமே தான் நிறைய பேருடைய படிப்பு ஸ்பாயில் ஆகுது அப்படின்ற விஷயம். ஆனால் அந்த படிப்பு ஸ்பாயில் ஆகிறதுக்கு மெயின் ரீசனாக இருக்கிற அந்த மொபைலை ஏன் பேன் பண்ணக்கூடாது, அதை கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யாருமே யோசிக்கலை. அப்படி ஒரு விஷயத்த ஆஸ்திரேலியா யோசிச்சது மட்டும் இல்லாமல் 16 வயசு கீழே இருக்கிற யாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்குமே சோஷியல் மீடியாவை பேன் பண்ணி விட்டாங்க. இந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரிலாம் நம்புறாங்க. ஆனால் நீங்கள் 17 வயசு ஆயிடுச்சுன்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் சோஷியல் மீடியா. ஆனால் நிறைய பேர் ஏஜை கூட மாற்றி
சோஷியல் மீடியாஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அடுத்த இனிஷியேட்டிவாக கவர்மெண்ட் அதுக்கான தேடுதலில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய மாற்றம் வரப்போது. குழந்தைகள் மத்தியில் இந்த மொபைல் ஃபோன்ஸ் எந்த அளவுக்கு அடிக்டடாக இருக்குது அண்ட் அது எப்படி அந்த அடிக்ஷனை போக்குறது அப்படின்ற மாதிரி பெரிய சர்வேவே நடத்திட்டு இருக்காங்க. அந்த ரிசர்ச்லேருந்து ரிசல்ட் சீக்கிரமாக வரணும் தான் நிறைய கண்ட்ரிஸ் வெயிட் பண்ணுறாங்க. F1 கார்ஸை டிரைவ் பண்ணக்கூடிய ரேசர்ஸ் எல்லாமே 2 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 5 கிலோவுக்கு மேலே வெயிட் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா அதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு கேட்டால் எஸ், அது பாசிபிள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரேசர்ஸ் அந்த காரில் உட்காந்து டிரைவ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுனால அவங்களுடைய ஹார்ட் பீட் அப் டு 160 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக எல்லாருக்கும் 80 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு 160 அப்படின்னா டபுள் மடங்கு. அதனால் அவங்களுக்கு அதிகமாக வேர்க்கும். அந்த வேர்வையின் காரணமாக அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாருக்குமே நடக்காது. ரொம்ப பர்டிகுலரான ஒரு ரேசர்ஸ் யாரெல்லாம் பயங்கர பயத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்காங்களோ, அவங்களுடைய ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக அடிக்குதோ, அவங்களுக்கு இந்த மாதிரியான சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2 மணி நேரத்தில் அவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இருக்கும்னு. அண்ட் மோஸ்ட்டாக அந்த ரேசிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஃபிட்டாக தான் இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அது காருக்குள்ளே அவங்க முதல்ல ஃபிட் ஆகணும். அதனால் அவங்க ஓவர் ஒபஸாக இருந்தாங்கன்னா அவங்களால டிரைவ் பண்ண முடியாது. கூடவே அவங்களுடைய இந்த வேலையை பெரிய ஒர்க் அவுட்டாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களுக்கு உடல் இளைச்சிருது அப்படின்றதான் உண்மை. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijayashree. Take care. ஃபைனலி நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு இந்த ஷோல நீங்க பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farida and Manjil Velmali team.